ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த லெஜெண்ட் ஆஃப் ஸ்லீப்பி ஹாலோ. இதை எழுதினவங்க வாஷிங்டன் எர்வின். இவர் ஒரு அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், எஸ்ஏயிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஹிஸ்டாரியன். இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி 1820 இவரோட ஒரு கலெக்ஷனில் தி ஸ்கெட்ச் புக் ஆஃப் ஜெஃப்ரி கிரையான் ஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸில் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது டச் வில்லேஜில் ஸ்லீப்பி ஹாலோ அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகேவா, அது வந்து ஹட்சன் ரிவருக்கு பக்கத்தில் இருக்க லொக்கேட் ஆகிருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நியூயார்க்கில். ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் நடக்கக்கூடிய பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியில் தி லெஜெண்ட் ஆஃப் தி ஹெட்லெஸ் ஹார்ஸ்மேன் அப்படின்ற ஒரு கோஸ்ட் கேரக்டர் அப்பியர் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த கேரக்டர் வந்து அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வாரோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வார் பீரியடில் எழுதுனது அப்படின்றதுனால அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வாரை வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது காத்திக் ஃபிக்ஷன் அண்ட் ஆல்சோ அமெரிக்கன் ஃபோக்லோர் மாதிரியும் இருக்கும். ஓகேவா, ஸோ ஹாரர், ரொமான்ஸ் அண்ட் ஹியூமர் எல்லாமே பிளெண்ட் ஆன மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரியில் எல்லா எலமெண்ட்ஸுமே இன்க்ளூட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டோன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹியூமரஸ் டோனில் இருக்கும் அண்ட் ஆல்சோ மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பிலீஃபை வந்துட்டு மார்க் பண்ணுற மாதிரியும் எழுதியிருப்பாங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இச்சாபோட் கிரைன் அப்படின்றவங்க ரொம்பவே டால் அண்ட் தின்னான ஒரு ஸ்கூல் டீச்சர். ஓகேவா, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் உள்ள ஒரு ஆள். ஸோ கோஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே நம்புறாரு. தென் கேத்ரினா வேன் டாசல் அப்படின்றவங்க ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் ஆல்சோ சார்மிங்கான ஒரு யங் விமன் அண்ட் ஆல்சோ வெல்த்தியான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. தென் ஆப்ரஹாம் பிராம் போன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் வருவாங்க. இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் ஆல்சோ கான்ஃபிடென்ட்டான ஒரு பிளேஃபுல்லான மேன். ஓகேவா, யங் அண்ட் சார்மிங்கான ஒரு பர்சன் இவர். தென் த ஹெட்லெஸ் ஹார்ஸ்மேன் அப்படின்ற ஒரு கேரக்டர். இது ஒரு மிஸ்டீரியஸான கோஸ்ட் மாதிரி எல்லாரும் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டோரியில் அப்பியர் ஆகிற ஒரு கேரக்டர். தென் பால்டிஸ் வான் டாசல் அப்படின்றவங்க கேத்ரினாவோட ரிச் அண்ட் ஆல்சோ கார்ஜியஸான ஃபாதர். கன் பவுடர் அப்படின்றது இச்சாபோட்டோட ஓல்ட் அண்ட் ஆல்சோ டயர்டான ஒரு ஹார்ஸ். ஸோ இதில் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டச் செட்டில்மெண்ட் ஏரியா. ஸோ ஸ்லீப்பி ஹாலோ அப்படின்னு அந்த ஏரியாவை சொல்கிறாங்க. அது பக்கத்தில் தான் ஹட்சன் ரிவரும் இருக்குது. ஓகேவா, ரொம்ப ஒரு ட்ரீமியான ஒரு அட்மாஸ்பியர் தான் அங்கே இருக்கும். நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு இடம். வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் எல்லாமே இருக்கும். பேய், ஆவி இதெல்லாம் இருக்குன்னு நம்பக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாரும் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் வார் அப்போ ஒரு சோல்ஜரை வந்துட்டு அவர் குதிரையில் வந்துட்டு இருக்கும்போது அவரோட தலையை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் தலையே இல்லாமல் ஹார்ஸில் ஒரு மனுஷன் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுற மாதிரி, அது அவரோட கோஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஊருக்குள்ளே ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த பர்சன் பேர் தான் லெஜெண்ட் ஆஃப் தி ஹெட்லெஸ் ஹார்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு பேய் கதை அப்படின்னா அது இதுதான். ஓகேவா, இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஊருக்கு இச்சாபோட் கிரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டால் அண்ட் தின்னான ஒரு ஸ்கூல் மாஸ்டர் வராரு. அவர் வந்ததுக்கப்புறமா அந்த ஊரில் வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்குமே பாட்டு பாடுறது, சர்ச்சில் கொயர்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து எப்படி பாடணும் எல்லாமே ஒரு ட்ரெயின் பண்ணுவார். இவர் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான சிங்கர் எல்லாம் கிடையாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவர் டீச் பண்ணுவார். இவரும் அவர் ஒரு பெரிய சிங்கர் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பார். தென் அவர் நிறையா புக்ஸ் ரீட் பண்ணுவார். பர்டிகுலர்லி கோஸ்ட் அண்ட் ஆல்சோ விச்சஸ் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ அது மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனாலே அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் அதோட இம்பாக்டாக என்ன ஆகுது அப்படின்னா, அதை நிறையா ரீட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கும் போது அது இவருக்கு பயத்தை போக்காமல் இன்னும் அவருக்குள்ள நிறைய பயத்தை கொண்டு வருது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். இப்போ ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இச்சாபோட் அப்படின்றவர் வந்துட்டு அவருக்குன்னு தனியாக வீடு இல்லாமல் அவரோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட ஒவ்வொரு நாள் ஸ்டே பண்ணுறது, அவங்களோட சேர்ந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் கேத்ரினாவை பார்க்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், வெல்த்தியான ஒரு பொண்ணு இல்லையா. ஸோ அவளை எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. மற்ற மென்னெல்லாம் அவளோட பியூட்டிக்கு மட்டும் அட்மையர் ஆகிறாங்க அப்படின்னா, இவர் வந்து அவளோட பேக்ரவுண்டையும் பார்க்குறாரு. நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலி. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இவர் ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படின்றது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி அவர் எடுத்துக்கிறாரு. கண்டிப்பாக யாருனாலும் ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்றது அவரோட மைண்ட் செட். கேத்ரினாவை நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு பர்சனை பிடிக்கும். அவர் தான் ஆப்ரஹாம். அவர் ரொம்பவே ஹேண்ட்ஸம் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருப்பார். ஓகேவா, ஸோ ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவளுக்கும் அட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ இவருமே அவளை எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு. ஒரு நாள் டாசல் வந்துட்டு அவளோட ஃபார்மில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போது இந்த ரெண்டு மேனும் அங்கே வராங்க. அப்போது ஆப்ரஹாம் என்ன ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, இவரை எப்படியாவது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவருக்கு பேயை பார்த்தா பயம் இருக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனாலேயே நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி அவரை எப்படியாவது பயன்படுத்தி அவன் முன்னாடி வீக்காக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் அவளோட வீட்டில் வந்து ஒரு கிராண்ட் ஹார்வெஸ்ட் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க கேத்ரினாவோட ஹவுஸில். அப்போது அந்த பார்ட்டிக்கு இச்சாபோட் அண்ட் ஆல்சோ ஆப்ராம் ரெண்டு பேரையுமே இன்வைட் பண்ணியிருக்கு. இச்சாபோட் அந்த பார்ட்டிக்கு அவரோட குதிரையில் வந்துட்டாங்க. எல்லாரும் அங்கே நிற்கும்போது இவர் அங்கே
வந்த உடனே எல்லாரும் இவர கிரீட் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நெறைய பாட்டெல்லாம் பாடுறாரு, நெறைய காமெடி பண்றேன்ற பேர்ல எல்லாருமே இவர ஒரு ஜோக்கர் மாதிரி பார்க்குறாங்க. பட் அது எத பத்தியும் கன்சிடர் பண்ணாம ஓவர் கான்ஃபிடென்ட்ல அவர் எல்லார்கிட்டயும் பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. பார்ட்டில நெறைய ஃபுட் வச்சிருக்காங்க. அங்கங்க நெறைய பேர் டான்ஸ் பண்றாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்னு இருந்தாலும் டீசென்சி மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆபிரகாம் வரான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே கேத்ரின் ரொம்ப வேகமா போயிட்டு அவன நீட்டா ரிசீவ் பண்ணி உள்ள கூட்டிட்டு வரா. அத பார்க்கும்போது இச்சாபோட்க்கு கொஞ்சம் கோவம் வந்தாலும், நம்ம எப்படியாவது அவள ட்ரை பண்ணி மேரேஜ் பண்ணிறணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாரு. இப்போ அந்த பார்ட்டில வந்து எல்லாரும் கேதர் ஆயிட்டு இருக்கும்போது, மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கோஸ்ட் ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இச்சாபோட்ட பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இப்ப ஆபிரகாம் வந்து அந்த ஹார்ஸ்மேனோட அவருக்கு பர்ட்டிகுலரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த மாதிரி ஷேர் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாள் என்னோட ஹார்ஸ்ல நான் ரைட் போயிட்டு இருக்கும்போது, அந்த ஹார்ஸ்மேன் வந்து அந்த ஹெட்லெஸ் ஹார்ஸ்மேன் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து என்ன தொரத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ்ல நான் வேகமா ரேஸ் போற மாதிரி வேகமா போயிட்டேன். அந்த பிரிட்ஜை தாண்டிட்டேன்னா அவரால எதுவும் செய்ய முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் அவரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாருக்கும் பயமாயிடுச்சு. பர்ட்டிகுலர்லி இச்சாபோட் வந்து ரொம்ப பயந்துட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பயம். இவரை நேர்ல பார்த்தேன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப பயந்துட்டாரு. இப்ப பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிற சமயத்துல இச்சாபோட் எப்படியாவது கேத்ரினா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. பட் அந்த சிச்சுவேஷன் வந்து சரியில்லை. அவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து சென்ஸ் பண்ண முடியுது. எக்ஸாக்ட் கான்வர்சேஷன் வந்து கொடுக்கல அப்படின்னாலும் அவரால் ஃபீல் பண்ண முடியுது. அவளுக்கு ஆபிரகாம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவரை ப்ரப்போஸ் பண்ணாமலே அங்கிருந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா கிளம்பி போயிடுறாரு. இப்போ லேட் நைட் ஆயிடுச்சு. எல்லா இடமும் கம்ப்ளீட்டா டார்க்னஸால ஃபில் ஆயிருக்கு. வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த கன் பவுடர் அப்படின்ற அந்த ஒரு டயர்டான ஹார்ஸ் மேல ஏறி அவர் உட்கார்றாரு. அதுவே ஆல்ரெடி ரொம்ப வயசான ஒரு குதிரை. ஓகேவா? அதுல ஏறி உட்கார்ந்து அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ள அவரு போயிட்டு இருக்கிறாரு. ஸ்லீப்பி ஹாலோன்னு சொல்லப்படுற அந்த பர்ட்டிகுலர் இடத்துக்குள்ள தான் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆல்ரெடி நெறைய கோஸ்ட் ஸ்டோரீஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாரு இல்லையா? ஸோ ஒரு சின்ன விஷயம் பார்க்கும்போதும், சின்ன சவுண்ட் கேட்கும்போதும் அவரோட மைண்ட் அத ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுது. அவரால அத ஒரு நார்மலான விஷயமா எடுத்துக்க முடியல. ஸோ பயத்தோடயே அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. சடனா அவருக்கு வந்து அந்த ஹெட்லெஸ் ஹார்ஸ்மேனோட ஸ்டோரி வந்து ஞாபகம் வருது. ஸோ யாரோ ஒருத்தங்க அவர ஃபாலோ பண்ற மாதிரியும் அவருக்கு ஃபீல் ஆகுது. திரும்பி பார்த்தா அதே மாதிரி யாரோ ஒருத்தங்க ஹார்ஸ்ல இவர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ அந்த ரைடர் ரொம்ப வேகமா இவர் பக்கத்துல வர ட்ரை பண்றாரு. பயந்து போன இவரு அவரோட குதிரைய "நீ எப்படியாவது வேகமா போ" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ரொம்ப வேகமா போயிட்டு எப்படியாவது அந்த பிரிட்ஜை மட்டும் கிராஸ் பண்ணிடணும் அப்படின்னு வேகமா போகும்போது, சடனா அந்த ஹார்ஸ்மேன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட ஹெட்ட தூக்கி இச்சாபோட் மேல வீசுறான். ஸோ இந்த தலைய பார்த்த உடனே இவர் ரொம்ப பயத்துல அப்படியே அந்த ஹார்ஸ்ல இருந்து கீழ விழுந்துடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதும் நெறைய பேர் அந்த வழியா வராங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது அங்க இச்சாபோட் இல்ல, அந்த ஹெட்லெஸ் ஹார்ஸ்மேனும் இல்ல. இச்சாபோட்டோட அந்த குதிரை இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு பம்ப்கின் இருக்கு. ஸோ அந்த தலைன்னு அவன் அஸ்யூம் பண்ணது மேபி இந்த பம்ப்கினா இருக்கலாம். தூக்கி போட்ட வேகத்துல அது நல்லா சிதறி போய் இருக்குது. ஸோ இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, ஒருவேளை இவர் பயந்தவர் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஆபிரகாம் இவரை பயன்படுத்துறதுக்காக அந்த குதிரையில ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கலாம். இவர் சின்ன விஷயத்தையும் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி நினைச்சிட்டு இருந்ததுனால அவன் தலையோட வந்தவனை பார்த்தாலுமே இவருக்கு தலை இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். தூக்கி போட்ட பம்ப்கினை ஒரு ஹெட் மாதிரி ஒரு அஸ்யூம் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டோரி எண்ட் ஆகும்போது ஆபிரகாம் அண்ட் கேத்ரினாக்கு மேரேஜ் ஆகுது. இச்சாபோட் எங்கே போனாருன்றதே தெரியல. சில பேர் இவன் தான் டிஸ்கைஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னாலும், சில பேர் ஒருவேளை அந்த மாதிரி உண்மையிலேயே ஹெட்லெஸ் ஹார்ஸ்மேன் வந்து அவரை தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓப்பன் எண்டடா இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பயம் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள வந்துடுச்சுன்னா, அது எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு கூட்டிட்டு போகும் அப்படின்றத ரொம்பவே பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.